மகளிர் தினத்தையொட்டி சாதனை பெண்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நெற்குன்றத்தில் மகளிர் தினத்தையொட்டி தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. சென்னை நெற்குன்றத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜீவரக்ஷி அறக்கட்டளை சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் காவல் கண்காணிப்பாளர் ஜெயலட்சுமி, கோயம்பேடு சரக காவல் உதவி ஆணையர் சரவணன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மனநலம் குறித்த விழிப்புணர்வு, விவாகரத்து, பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்தில் இந்நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மனநல ஆலோசகர். இன்னைக்கு நாங்க சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுறோம். இதுல யார் எங்களுக்கு சீஃப் கெஸ்டா வந்தாங்க பாத்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் ஜெயலட்சுமி ஐபிஎஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோசப், அவர் சோஷியல் ஜஸ்டிஸ் டீம்ஸ் அண்ட் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ நாங்க எதுக்காக இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா பெண்களுக்காக இந்த சமுதாயத்துல எப்படி பெண்கள் இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராமே நாங்க கண்டக்ட் பண்றோம். ஆக்சுவலா பெண்கள் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும். நிறைய பேர் சொசைட்டில பிரச்சனை, அதனாலதான் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது வெளிப்படையா நம்ம கூட இருக்கவங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணணும். அப்புறம் நிறைய சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் மூலியமா நம்ம நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த சட்டத்தின் மூலியமா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த வாய்ப்புகள் இருக்கும் போது அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்கான முயற்சிகள் தான் நாங்களும் எடுத்துட்டு இருக்கோம். பெண்களுக்கான கடுமையான சட்டம் இருந்தா நல்லாதான் சார் இருக்கும்.